எல்லாருமே பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காங்க. அப்போ விஜய் கூட அனாமிகா வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதே மாதிரி அடுத்த பேர் யார் வரப்போறா? எங்க அம்மா. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே வராங்க. அவங்களும் சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அடுத்தது ராஜலட்சுமிய கூப்பிடுறாங்க. அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. அத பார்த்தோனே சூர்யா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ராஜலட்சுமி அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஆமா எல்லாரையும் கூப்பிடுறீங்களே நாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி கேட்குறாங்க. நீங்க இல்லாமல வாங்க நீங்களும் வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க ஒரு பழைய பாட்டுக்கு சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. அதே மாரி அடுத்தது ஒவ்வொருத்தரா இதே மாதிரி வந்துட்டுருக்காங்க. அடுத்தது கோடீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவங்களும் வராங்க. அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே சேர்ந்து பேரா சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. அத மகா பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சரி, ஐஸ்வர்யா, கௌதம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் அதே மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க நல்லா சூப்பரா சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அடுத்தது அவங்க அம்மாவ கூப்பிடுறாங்க. சித்ரா தேவியும் வராங்க. அவங்களும் தனியா டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க. எல்லாருமே சூப்பரா இருக்கு. அடுத்தது மகா, சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மகா, சூர்யா 2 பேருமே வராங்க. அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் ராஜலட்சுமி இதை பார்க்கும்போது பயங்கரமாக கோவம் வருது. சித்ராதேவியும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோடீஸ்வரி அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி கீழே இறங்கி வராங்க. ஓகே போதுமா, இன்னும் ஒரு வாட்டி ஆடிடலாமா, எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஓ போடலாமே, தாராளமாக போடலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து மேடையில் ஆடிட்டுருக்காங்க. ஐஸ்வர்யா தன்னை மறந்து சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. ஆடும்போது அவங்க வயிற்றுல இருக்க அந்த தலகாணி கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்ததோடனே மகா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே அந்த தலகாணி எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அப்படியே ஐஸ்வர்யா கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் எதுக்காக என்னை இப்படி இழுத்துட்டு வர, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, டான்ஸ் தானே ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அக்கா இங்கே பாரு, உன்னோட தலகாணி கீழே விழுந்துருச்சு பாரு, நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரிலாம் பொய் சொல்லாது, இப்போ போயிட்டு எல்லாரும் இருக்காங்க, போய் உண்மையை சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஏய் நான் எதுக்கு போய் உண்மையை சொல்லணும், அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, இல்லை நான் போய் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மகா. போய் சொல்லு, எனக்கு என்ன, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கும் தெரியும்னு உன்னையும் சேர்த்து மாட்டி விட்டுருவோம், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அக்கா ஏன்க்கா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் பண்ணுவேன், உனக்கு என்ன பண்ணுவேனே